வணக்கம். இந்திய திருநாட்டின் தேச தந்தையா போற்றப்படக்கூடிய காந்தி அடிகளுடைய 156வது பிறந்த நாள் இன்று. காந்தியடிகளுடைய 150வது பிறந்த நாள் புதுவை அருங்காட்சியகத்தால மிக சிறப்பான முறையில முன்னெடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டுச்சு. காந்தியடிகள் 150 வாழ்வியல் கண்காட்சி என்ற தலைப்புல புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 15 இடங்கள்ல காந்தி கண்காட்சி புதுவை அருங்காட்சியகத்தால முன்னெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் புதுவை அருங்காட்சியகம் காந்தியினுடைய பிறப்பு நினைவு நாட்களை ஒரு நிகழ்வாவே முன்னெடுத்து கொண்டாடும். இந்த காணொளி வாயிலா பார்க்க போற செய்தி காந்தியினுடைய படைப்புகள் குறித்த முதன்மையான சில செய்திகளை பத்தி பேசலாம். முதலாவதா சொல்லப்பட வேண்டியது 1909ஆம் ஆண்டு வெளிவந்த ஹிந்த் ஸ்வராஜ், அதாவது இந்திய சுயராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய காந்தியடிகளுடைய நூல். இது காந்தியடிகள் எழுதிய முதல் நூல். சுயராஜ்யம் என்றால் என்ன, அது எப்படி அடையப்பட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய முதன்மையான ஒரு நூல். இந்த நூலை காந்தியடிகள் தன்னுடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய குஜராத்தி மொழியில தான் எழுதியிருக்காரு. இந்த நூல் தமிழ் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அடுத்ததா சொல்லப்பட வேண்டியது சத்திய சோதனை, அதாவது த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். இந்த நூல் காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு நூல். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆராய்ச்சியாளனுடைய ஆய்வு பயணம் போல அப்படின்னு சொல்லியிருக்கிற காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்தவெளி புத்தகம் என்றும் சொல்லியிருக்காரு. இந்த நூலானது 1927ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த நூலும் காந்தியடிகள் தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தி மொழியில தான் எழுதியிருக்காரு. இந்த நூல் தமிழ் மொழியில தான் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததா சொல்லப்பட வேண்டியது சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்காவில நடந்த சத்தியாகிரகத்தினுடைய போராட்ட வரலாறு குறித்து பேசப்படுற ஒரு நூல் இது. 1928ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கு. அடுத்ததா பகவத்கீதா அக்கார்டிங் டு காந்தி. 1920-30களில் வெளிவந்த இந்த நூல் காந்தி தன்னுடைய சபர்மதி பாழி என்று சொல்லப்படக்கூடிய சபர்மதி ஆசிரமத்துல இந்து வேதம் குறித்து பேசிய சொற்பொழிவுகளினுடைய தொகுப்பு தான் இந்த நூல். அடுத்ததா சொல்ல வேண்டியது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் மீனிங் அண்ட் பிளேஸ், அதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், அதன் பொருள் மற்றும் இடம். இந்த நூல் காந்தியடிகள் எழுதினது. 1945ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கு. இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய முதன்மையான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்த முதன்மையான கலந்துரையாடல்கள் பற்றி பேசப்படக்கூடிய ஒரு நூல் இந்த நூல். அடுத்ததா இந்திய அரசாங்கம் காந்தியடிகளுடைய முழு வரலாற்றையும் மகாத்மா காந்தியின் சேகரிக்கப்பட்ட தொகுப்புகள் அப்படின்ற தலைப்புல வெளியிட்டிருக்காங்க. 1960களில் இந்த தொகுப்பு வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 தொகுப்புகளா வெளிவந்திருக்கு. இந்த நூல் 50,000 பக்கங்களை கொண்டு 100 தொகுப்புகளா இந்த நூல் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம காந்தியடிகள் யங் இந்தியா, நவஜீவன், இந்தியன் யூனியன், ஹரிஜன் போன்ற இதழ்களை நடத்தி வந்ததும் இதன் வாயிலா தன்னுடைய கொள்கை உணர்வுகளையும் விடுதலை போராட்ட செய்திகளையும் மக்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. காந்தியடிகளுடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய விடுதலை போராட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் பல நூல்கள் எழுதியிருக்காங்க. புதுவை அருங்காட்சியகம் பல காந்திய கண்காட்சிகளை முன்னெடுத்துள்ளதை போலவே புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமும் காந்தியினுடைய நூல்களை தனி பிரிவா கொண்டு பாதுகாத்து வருது. வாழ்க நீயம்மான், வாழ்க காந்தியம். போர்கள் தவிர்த்து உலகம் எங்கும் காந்தியம் பரவி அமைதி உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.